தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் சக்கரவர்த்தி பேசுகிறேன். நேற்று நடந்த நிகழ்ச்சி, நம்ம ஏர் ஷோஸ் நடத்துனாங்க இல்லையா, அது நாட்டுப்பற்று இருக்க வேண்டியதான் மனசில். மக்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். கூட்டம் கூடுறாங்க, நெரிசல் வருது, மக்கள் தொகை அதிகமாக கூட வரக்கூடிய நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக போய் தான் பார்க்கணுமா? ஏன் அது வீட்டிலேருந்து டிவியில் அழகாக பார்க்கலாம்ல? நாட்டுப்பற்று எல்லாருக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. நேற்று பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் அவ்வளோ கூட்டம் நெருக்கடியாக இருக்குது. அவ்வளோ கூட்டத்தில் முட்டி அடிச்சுக்கிட்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ தூரம் நமக்கு வேதனையாக இருக்குது. ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அங்கே போய் பார்க்குறீங்க? அங்கே போய் பார்த்தா தான் நாட்டுப்பற்று இருக்குன்னு அர்த்தமா? அரசு எதுவுமே இப்போ நடந்துகிட்டு இருக்க அரசு அவங்க மாநாடு போடுறதுக்குன்னா பாதுகாப்பாக வச்சுக்கிடுவாங்க தவிர மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்னென்னு தான் அவங்க நினைப்பாங்க. நமக்கு ஏன் அதை சிந்திக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. கொஞ்சமாக சிந்தித்து பிள்ளைகள் எல்லாருமே போகிறீங்க வாரீங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் இனிமேலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. எத்தனை பேர், 5 பேர் செத்துட்டாங்க, 90 பேருக்கு மேலே ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்படி நீங்கள் உங்களுடைய நாட்டுப்பற்றை இப்படி போய் இடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் போயிருந்தீங்க, அவங்க பார்த்து தான் அவங்க நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தணுமா? சாகச நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, சரி, அதை பாராட்ட வேண்டியதான். நம்ம இராணுவம் அவ்வளோ தூரம் பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல வரல. மக்களுக்கு ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்கலாம். அதிகமான கூட்டம் வர வேண்டாம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கலாம், அதுவும் செய்யலை. இல்லை டிரான்ஸ்போர்ட்டாவது கொஞ்சம் அதிகமான முறையில் கொடுத்துருக்கலாம், அதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் மக்களை தான் சொல்லணும். நீங்கள் பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு கூட்ட நிகழ்ச்சி நடந்தாலும் உடனே ஆளுக்கு முன்னாடி போய் அங்கே போய் நெரிசலில் போயிட்டு வந்துடுவீங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அங்கேயும் கூட்டமாக போய் 5000 டிக்கெட்டை விற்றுக்கிட்டு 15000 பேர் போனால் அங்கே என்ன ஆகும்? இது அவங்களெல்லாம் சொல்லி தப்பு இல்லை, நம்ம தான் திருத்தணும். என் பாட்டையே கேட்டது இல்லையா? அங்கே போய் எவ்வளோ தூரம் பிரச்சனைகள், ஒருத்தருக்கு இடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன ஆகுது? மக்கள் கொஞ்சமாக சிந்தித்து செயல்படுங்க இனிமேலாவது. நன்றி, வணக்கம்.